ஓம் ஸ்ரீ கருப்பசாமி போற்றி போற்றி. என் அன்பு பிள்ளையே, வாழ்க்கையில உயரணும், ஜெயிக்கணும், முன்னுக்கு வரணும்னு நினைக்கிற உனக்கு பல தடைகள் நிச்சயமாக வரதான் செய்யும். ஆனா எதை பார்த்தும் மனம் வருந்தாம எல்லாத்தையும் தாண்டி நான் ஜெயிப்பேன்னு நீ முன்னேறி போக போக உனக்கு வேண்டிய எல்லாத்தையும் நானே உன் கைகளில் கொடுத்துருவேன். சந்தோஷம் எப்போதுமே உன் உதட்டில் இருக்கும்போது அந்த புன்னகைக்கான பலனை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நான் கொடுப்பேன். சோகங்களை மறைச்சிக்கிட்டு எல்லார் முன்னாலேயும் சிரித்து வாழ்ந்துக்கிட்டு இருக்க உன்னுடைய கண்ணீரை காணாமல் போக செய்து உன் வாழ்க்கையில் வசந்தத்தை வரமாக கொடுக்க போகிறேன். இந்த கருப்பசாமி உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுகிறாய் என் தங்கமே? இதோ இன்னைக்கே நீ எதிர்பார்த்ததையெல்லாம் நல்லபடியாக உன் கைகளில் ஒப்படைக்க தான் போகிறேன். அடுத்தவங்களை அழுக வச்சு, அடுத்தவங்களை ஏமாற்றி, அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி அதன் மூலமாக யார் செல்வத்தை சேர்த்தாலும் அது ஒருபோதும் அவங்கள்ட்ட நீண்ட நாள் தங்காது. அடுத்தவனை ஏமாற்றி சொத்து சேர்த்தாலும், சுகம் சேர்த்தாலும், செல்வத்தை சேர்த்தாலும் அதை ஏமாத்தினவன் இந்த உலகத்திலேயே அழுது அழுது கண்ணீர் விட்டு கலங்கிதான் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு போவான். ஆனால் எந்த மனிதன் தன் முயற்சியும் உழைப்பின் மூலமாக நல்ல வழியில் சொத்து சேர்க்கிறானோ அது காலம் முழுவதும், காலம் கடந்த பிறகும் அவனுக்கு துணையாக இருக்கும். நீ இழந்ததையெல்லாம் மறுபடியும் உனக்கு மீட்டு தர வேண்டியது இந்த கருப்பசாமி என்னுடைய பொறுப்பு. நீ ஆசைப்பட்டதையும் நிச்சயமாக உன் கைகளில் ஒப்படைப்பேன். கவலை வேண்டாம் என் செல்லமே. உன் கூட நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படக்கூடாது. நீ நினச்சது போல எல்லா விஷயங்களும் இன்னைக்கு வேணும்னா நடக்காமல் போயிருக்கலாம். ஆனால் கூடிய சீக்கிரம் அத்தனையும் சிறப்பாய் நடத்தித்தர நான் இருக்கேன். என் அருள் இருக்கும்போது எந்த தடையும் நீண்ட நாட்கள் உன் வாழ்க்கையில் நீடிக்க விடமாட்டேன். வாழ்க்கைனா சோதனைகளும் தோல்விகளும் தளர்வுகளும் தடங்கல்களுமே கூட வரத்தான் செய்யும். ஆனால் இது எதுவுமே உன்னை தோற்கடிப்பதற்காக வரல. அது இன்னும் இன்னும் உன்னை வலுவாக்கி உன் வாழ்க்கையில் பரிசு தருவதற்காகவும் நிம்மதியை நிரந்தரமாக ஆக்குவதற்காகவும் தான் வருதுங்கிறத நீ புரிஞ்சுக்கணும் என் செல்லமே. கஷ்டங்களையெல்லாம் நினச்சி நினச்சி நீ சிரிக்கிற அளவுக்கு இனி வரக்கூடிய வருங்காலங்கிறது மிக வளமான காலமாக இருக்க போகுது. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கை அழகாக மாறிய பிறகு நீ கடந்த காலத்தை யோசிச்சு, இதுக்காகவா நான் அவ்வளோ கவலைப்பட்டேன், இதுக்காகவா நீ கண் கலங்குவேன்னு உனக்கே சிரிப்பாக இருக்க போகுது. அந்த அளவுக்கு நீ கஷ்டங்களை தாண்டி வாழ்க்கையில் உயர்ந்த நிலைமையில நல்லபடியாக வாழ போற. என்னையே நம்பி வாழக்கூடிய உன் மனசை ஆழமாக சுத்தப்படுத்தி என் திருவருளை உனக்கு கொடுத்து எல்லா சோதனைகளையும் கடந்து வரும்படி செய்ய போறேன். நம்பிக்கையும் பொறுமையும் பக்தியும் பாசமும் உனக்குள்ள இருக்கும்போது இனிமே உன் வாழ்க்கையில நீ ஜெயிக்கிறத யாராலுமே தடுக்க முடியாது என் செல்லமே. எல்லா துன்பங்களையும் தாண்டி நீ ஜெயிக்கிற அளவுக்கு உனக்கான நல்லதை நான் செய்ய போகிறேன். இத்தனை நாளாக புலம்பிக்கிட்டும் கவலைப்பட்டுக்கிட்டும் கண்ணீர் வடிச்சுக்கிட்டும் இருந்த உன்னை மீட்டெடுத்து விரக்தியிலிருந்து விலக்கி வச்சு உன் வாழ்க்கைக்கு புது பொலிவை தரப்போகிறேன் என் செல்லமே. அதனால் நீ எதை யோசிச்சும் மனசு உடைஞ்சு போக வேணாம். மிகப்பெரிய வாழ்க்கை உனக்காகவே காத்துக்கிட்டு இருக்கு. வெற்றிங்கிறது உன் நிழல் போல உன்னை பின்தொடர்ந்து வரப்போகுது. நீ எதை தேடியும் போக வேணாம். நீ வெளிச்சத்தை நோக்கி நடந்து போகும்போது தானாகவே வெற்றி உனக்கு பின்னால் உன்னை தேடி வரும்படி இந்த கருப்பசாமி நான் செஞ்சு காட்டுவேன். ஒரு விஷயத்தை நீ மறுபடியும் மறுபடியும் செஞ்சும் கூட அதில் உனக்கு வெற்றி கிடைக்காம பிரச்சனைகளையே சந்திக்கிறனா நான் உன்னை காப்பாற்றுறேன்னு அர்த்தம் இல்லை. நீ அந்த செயலை கைவிட வேண்டும் என்றுதான் உனக்கு உணர்த்துகிறேன். வாழ்க்கைக்கு பொருந்தாத ஒன்றை தேடி தேடி இறுக்கமா பிடிச்சு வச்சுக்கிட்டு நீ கஷ்டப்படுறதை விட நடக்காததை அப்படியே கைவிடும்போது அது இன்னும் உனக்கு அது நன்மையாக மாறும். வாழ்க்கையில் வேகமாக போகும்போது தவிர்க்க வேண்டியதை தவிர்த்துட்டு போய் தான் ஆகணும். உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மாயையான விஷயங்களையெல்லாம் விலக்கி உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்கணும் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். கசப்பாக இருக்கும் விஷயங்களை நினச்சி வாழ்க்கையை வெறுத்து விடாதே. இனிமேதான் பல இனிப்பான நல்ல நிகழ்வுகளை உன் வாழ்க்கையில் நான் நடத்தி தரப்போகிறேன். திண்டாடிக்கிட்டு இருக்க உன் மனசுக்கு ஒரு தெம்பை கொடுத்து
இனிமே உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களை நானே உண்டு பண்ணுவேனேன் செல்லமே. உன் கர்ம வினைகள் எல்லாமே தீர்ந்து போய் நீ நினைச்சது அனைத்தும் உன்னிடம் வந்து சேரப்போகுது. நிச்சயமாக நீ முன்னேறுவ. உன் மனசுல எதிர்காலத்தை பத்தின பயம் இருந்தா அதை முதல்ல தூக்கி எறிஞ்சிரு. உன் வாழ்வை ஒளிரச் செய்வதற்காகவே இந்த கருப்பசாமி உனக்கு துணையா உன் கூட இருக்கேன். வழிகள் நிறைஞ்ச உன் வாழ்க்கைய இன்பமாக மாற்றி அமைச்சு நல்லதாக நடத்தி தரப்போறேன். நீ யாருக்கு உதவி செஞ்சாலும் ஒருத்தரும் உனக்கு உதவி செய்ய மாட்டாங்களேன்னு நினைக்காத. நீ எல்லாருக்கும் உண்மையாகவே இருந்தாலும் எல்லாரும் கடைசியில் உன்னை ஏமாத்துறாங்களும் நினைக்காத. நீ யாருக்கு நல்லது செஞ்சாலும் இப்போதைக்கு உனக்கு நல்லது நடக்காது. ஏன்னா உன் காலம் அப்படி இருக்கு, உன் தலைவிதி அப்படி இருக்கு. இந்த நன்றி இல்லாத மனிதர்களிடத்தில் நீ நன்றியை எதிர்பார்ப்பது தப்புதான்றதை புரிஞ்சுக்கிட்டு என்ன நடந்தாலும் வாழ்க்கையை அதன் போக்கிலேயே ஏற்றுக்கொள்ள தயாராயிட்டினா எல்லாமே சரியாயிடும்.